போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் ஏறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். சின்ன பிள்ளைங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொலை வழக்கு ரைட்டுங்களா, திருட்டு வழக்குலாம் வந்து ஈடுபடுறாங்க. ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம பிளட்ஜ் எடுக்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் இதுவாக we have Jhansi Rani ma'am here, our student counselor. I request ma'am to share a few words with regard ill effects of drugs. Thank you. Good morning, students. Thank you. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மது போதை அதால் எவ்வளோ பாதிப்புகள் வருது, அந்த இது எடுக்கும்போது நம்ம சொசைட்டியில் என்னென்ன பாதிப்புகள்லாம் நடக்குது, மது எடுக்கிறவங்க உடல் ரீதியாக என்ன பாதிப்பில் இருக்காங்கன்றதை பற்றி தான் உங்களுக்கு உங்கள் லெவலுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இதை ஏன் நான் தைரியமாக பேச இன்னைக்கு வந்திருக்கேன்னா, நான் உட்படுறது டி அடிக்ஷன், மது போதை அதில் அடிமையாக இருக்கிறவங்கள வெளிக்கொண்டு வர அசோசியேஷனில் தான் நான் 8 இயர்ஸாக ஒர்க்கில் இருக்கிறேன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட். அதனால் எனக்கு இதை பற்றி லைவாக நிறைய கேசஸ் டெய்லி நான் அட்டென்ட் பண்ணுறதால உங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ட்ரிங்க்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? கூல் ட்ரிங்க்ஸ் அதானே, அது நம்மளாம் எடுப்போம் இல்லையா? மதுங்கிற ட்ரிங்க்ஸ் என்ன அப்படின்னா அதில் நிறைய ஆல்கஹால் கலந்துருக்கும். அந்த ஆல்கஹால் என்ன அப்படின்னா எத்திங்கிற அந்த ஒரு லிக்யூட் அதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குற அந்த ஆல்கஹாலை வந்து குடிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான போதை உணர்வு வரும். கவலையெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்காக அதை குடிக்கிறவங்க வந்து அதை திருப்பி திருப்பி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை குடிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, கவலைகள்லாம் மறக்கிற மாதிரி, கொஞ்ச நேரம் எதுவுமே வேறு ஒரு உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சி அந்த விஷயத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எடுக்கிறதால அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னா, முதல்ல அவங்க பாதிக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட இதயம் பாதிக்குது, அப்புறம் அவங்களோட கல்லீரல் பாதிக்குது, அவங்களோட நினைவாற்றல் கெடுது, அதாவது ஞாபக சக்தி ரொம்ப கெடுது. அதுக்கு பிறகு உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் மெயினாக உடல் பகுதி ரொம்ப பாதிக்குது. இதால் வயிறு புண்பட்டு அவங்க நம்ம சாப்பிட்ற சராசரி சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வரும்போது என்ன ஆவாங்க, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஓகே, தொடர்ந்து சாப்பிட முடியாமனா என்ன ஆவாங்க, ஒரு ஸ்டேஜில் என்ன ஆவாங்க, இறப்பை தான் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? ஓகே. ஸோ இந்த மதுவை வந்து எடுக்கிறப்ப முதல்ல ரொம்ப பாதிக்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல். இப்போ மதுவால் பாதிச்சுட்டு வர்ற ஒரு நபருக்கு நாங்கள் முதல்ல பார்க்குற டெஸ்ட் என்ன அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னா, அதாவது கல்லீரல் அவங்களுக்கு எவ்வளோ தூரம். Principal sir, teachers and my dear friends. Today I am going to deliver a speech on the topic drug abuse. As we all know as that drug is an illegal case. We do the drug means it will spoil our life and we will harmful on the both mental and physical factors activity. Pharmaceutical dealer
teachers were give the drugs to the students and completely told to eat the drugs, and it will very mentally affect and physical also. So we don't use the drugs and we don't touch the drugs. And finally told him, say no to the drugs and don't spoil your life and don't try to play in your life. Again I am told him, don't play in your life. Thank you.